ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. பர்டிகுலராக எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையவே வந்து ஹையரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேரியஸான வேறு பேங்க்கில். ஸோ அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நேம்லேயே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கிளைண்ட் கிட்ட போய்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறது, தென் சேல்ஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறது தான் இதுக்கான ஃபுல்ஃபில்லான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான வேலையாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 30/12/2024 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ஃபைனல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா February 7 வரையும் இருக்குது. ஓகேங்களா. Feb 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் அப்ளிகேஷன் டைமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்க போது. இது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் டிலேவும் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், மேனேஜர் அண்ட் சீனியர் மேனேஜருங்கிற மாதிரியான ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சிமிலராக கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இவங்க பேசிக்காக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். ஓகேங்களா. உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கணும். அந்த டிகிரியில் மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் அந்த டிகிரி வந்து ரெகுலரில் வந்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கரஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. ரெகுலரில் முடிச்சிருக்கணும். ஸோ அது வந்து எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1-10 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 35 வயசு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 வயசு இருக்கவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அன்டில் எந்த டேட் டைம்லைன் பார்த்துக்கோங்க. 7 February. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் February 7க்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 வந்து முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கான இது வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1-10 வருஷத்துக்கான சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியாக வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1-10 வருஷம் உங்களுக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரியும் இருக்கணும் சேம் டைமில் உங்ககிட்ட. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். +1, +2, 10th இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலரில் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் சொல்லுவாங்க இல்லையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ அது வந்து இவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ரெகுலரில் தான் பண்ணியிருக்கணும். ரெகுலரில் பண்ணியிருந்தாலுமே மினிமம் 50% வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th, +1, +2 எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து கான்ட்ராக்டில் தான் இருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் பீரியடில் தான் இருப்பீங்க. 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பீரியட் இருக்கும். ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சேலரி தான் வந்து அவங்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். சர்வீஸ் அக்ரிமெண்ட் பீரியடும் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதையுமே நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக், எந்த லொக்கேஷனில் வேணால் உங்களுக்கு வந்து இதுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். HDFC பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது. HDFCயில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸுமே இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தான் இவங்க விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்கவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க இந்த இடத்த வந்து. ஸோ உங்களுக்கு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது பிட்வீன் பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பே ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 lakhsலேருந்து அப் டு 12 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஜாப். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸடு CTCன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 6 month ப்ரிப்பரேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் லோன்ஸுமே வந்து உங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஓகேக்கா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க வித் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து கம்பேர் பண்ணி. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களா, தென் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ரியலாக இருக்கா அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஸ்கோர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் வந்து நடக்கும். அந்த ஃபைனல் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள்
எழுதின ஆன்லைன் டெஸ்ட் தென் பர்சனல் இன்டர்வியூமே வந்து இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் வேரி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்டிங் ஏற்ற மாதிரியும் வேரியஸாக வந்து டிஃப்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கான வந்து ப்ரொசீஜரை வந்து இவங்க மாற்றிக்கோன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். சில பேருக்கு ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்கும், இன்டர்வியூ இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசைட் பண்ணுறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து மைண்ட்ரூட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் வந்து டிசிஷன் பண்ணுவாங்க எலிஜிபிலிட்டியும் செலெக்ஷனை பற்றியும். ஸோ வேறு யாரும் வந்து இதில் வந்து இடைத்தரகரோ யாரும் வந்து இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் எவ்வளோ சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், எவ்வளோ சைஸில் வந்து சிக்னேச்சர் இருக்கணும், ஸோ என்னென்ன தம்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 479 rupees வந்து இவங்க வந்து அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 479 பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். இது வந்து ரீஃபண்டபுளும் கிடையாது. ஓகேங்களா? நாட் ரீஃபண்டபுள். அதுவுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 30/12/2024 7/2/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸுமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியணும், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங். ஸோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன வந்து அவங்கள ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து கொஷினை வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான கொஷின்ஸ் தென் மார்க்ஸ் எவ்வளோ டைமிங் என்ன லாங்குவேஜில் இருக்குன்றதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 மார்க் இருக்கும். மொத்தத்தில் 1 hour உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதர் லாங்குவேஜஸ் எதுலேயும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ பெனால்ட்டி மார்க்காக பார்த்தீங்கன்னா 1/4 வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டருமே வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஃபோட்டோ காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சென்டரில் இருக்குது பார்த்துக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நேர்பையில் இருக்க சென்டர்ஸ் எதுன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, டெல்லி, அகமதாபாத், பெங்களூர், மங்களூர், மைசூர், போபால், மும்பை, தானேலாம் இருக்குது. ஸோ ஜெய்ப்பூர், ஹைதராபாத், லக்னோ இந்த மாதிரி இடத்துல இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் கொடுக்கலாம், இல்லை ஹைதராபாத் கொடுக்கலாம். ஸோ இல்லைனா சில பேர் பெங்களூர் நியர்பை இருக்குனாலும் நீங்கள் கொடுங்க. ஸோ தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு எது நியர்பை இருக்கோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியர்பை சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் பேங்கர்ஸ் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி உங்களுக்கான ஜாப்பை வந்து சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.